மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிற தளபதி 69 படத்துக்கான நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் ஷூட்டிங்கு ஜனவரி 2nd வீக்கில் சென்னையில் நடக்க போகுது. ஒரு சாங் ஷூட்டிங்குடன் ஷூட்டிங்கு சைலண்டாக நடந்தது. லைவ் லொகேஷன்ஸ் அண்ட் செட்ஸில் சென்னை சரௌண்டிங்ஸில் மற்ற காஸ்ட் மெம்பர்ஸ் போர்ஷன்ஸ் எடுக்கிறாங்களாம். ஃபுல் ஷூட்டிங்குமே ஏப்ரல் மந்தில் ப்ராப்பர்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக்கு ரிலீஸ் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாம். அதாவது நியூ இயர் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. அக்டோபரில் ரிலீஸ் ஆக போகிறது இந்த தளபதி 69 படம். தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. தளபதி 69 படம் குட் பேட் அக்லி படத்துக்கான USA ரைட்ஸை பிரத்யேங்கிற சினிமாஸ் வாங்கியிருக்காங்க. பெரிய ரிலீஸாக பண்ணுவாங்க அந்த குட் பேட் அக்லி படத்தை. ஏப்ரல் 2025 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் ராகுல். கூலி நெக்ஸ்ட் ஸ்கெடியூல் ஷூட்டிங்கு பேங்காக்ல இந்த மாசத்துல நடக்க போகுது. ஃபைனல் ஸ்கெடியூல் ஷூட்டிங் பிப்ரவரி மந்தில் சென்னை அல்லது வைசாக்ல நடக்கும். அதுக்கு அடுத்தது ஃபுல் ஃப்ளட்ஜடு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடக்க போகுது. மேலே ரிலீஸ் பார்க்குறாங்களாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஜெயிலர் 2 ஷூட்டிங்கை மார்ச்சில். ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ சீக்கிரமாகவே ரிலீஸ் ஆகும். அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ எல்லாம் ரெடி ஆகிடுச்சான். ஜெயிலர் 2க்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் அண்ட் லொகேஷன் எல்லாம் பார்க்குறாங்களாம். சூர்யா பூஜை நடிக்கிற ரெட்ரோல இருந்து நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் சம்மர் 2025 ரிலீஸ் ஆகும். மார்ச் அல்லது ஏப்ரலில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த படம் கார்த்திக் சுப்பராஜ் படங்கள் ஹீரோ கேரக்டருடைய லுக் எப்படி இருக்குமோ அது போல தான் இருக்குது இந்த போஸ்டர் பார்க்கும்போதும். 2K லவ் ஸ்டோரியிலிருந்து நியூ இயர் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆகிருக்கு இந்த போஸ்டரு. கேம் சேஞ்சர்லேருந்து நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டர்ஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜனவரி 10 ரிலீஸ் ஆக போகிறது. தேட்டர்ஸ்லாம் வேர்ல்டு விட சங்கர் டைரக்ஷனில் தமன் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்துக்கான ட்ரெய்லரு இன்று ஈவினிங் 5:04 PM ரிலீஸ் ஆகிறதாக நேற்று அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கான ட்ரெய்லர் லான்ச் ஹைதராபாத்தில் நடக்க போகுதான். இன்று ஸ்பெஷல் கெஸ்ட்டாக ராஜமௌலி வராரு அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. மம்முட்டியுடைய டாமினிக் அண்ட் தி லேடிஸ் பர்ஸ் ஜனவரி 23 ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே இப்போ போஸ்ட் பண்ண ஆயிருக்கு அப்படின்னு சமீபத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த படம் தள்ளி போகுது. விடாமுயற்சி படம் ஜனவரி லாஸ்ட் வீக்கில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா பொங்கல் ஸ்பெஷலாக விடாமுயற்சிக்கான ட்ரெய்லரு ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அல்லது பிப்ரவரி 2nd வீக்குள்ளே ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, அதாவது பிப்ரவரி 1st வீக்கோ அல்லது 2nd வீக்லேயோ ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா குடியரசு தின ஸ்பெஷலாக வெளியாக வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆர்யன்லேருந்து நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷால் நடிக்கிறாரு இந்த படத்தில். பவன் கல்யாணோடைய ஹரிஹர வீரமுல்லு ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் நேமு மாட்டா வினாலி அப்படின்னு தான் அதற்கான சாங் நேமு. இந்த சாங்கு ஜனவரி 6 காலை 9:06 ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. படங்க நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 10 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். விஜய் சேதுபதியுடைய ஏசியிலிருந்து நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நானியுடைய H83 நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஷாமுடைய அஸ்திரம் படம் பிப்ரவரி 21 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு தேட்டர்களில் ரிலீஸ் பண்ணுறது 5 ஸ்டார் செந்தில் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. மெட்ராஸ்காரன் ஜனவரி 10 ரிலீஸ் ஆக போகிறது. நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சியஸ் மியூசிக் பண்ணுறாரு இந்த படத்தில். 7G ரெயின்போ காலனி 2 ஃபைனல் ஸ்டேஜஸில் இருக்குது ஷூட்டிங் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. செல்வராகவன் டைரக்ஷனில் யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ணுறாரு இந்த படத்துக்கு. ஃபயர்லேருந்து நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சிபிராஜுடைய 10 hours ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரு ரிலீஸ் ஆகிருக்கு. பொங்கல் 2025 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அருண் விஜயுடைய ரெட்டத்தலை படத்துக்கான நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டரு ரிலீஸ் ஆகிருக்கு. மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங்லேருந்து நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டரு ரிலீஸ் ஆகிருக்கு. ஆண்ட்ரியாவுடைய பிசாசு 2லேருந்து நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டரு ரிலீஸ் ஆகிருக்கு. மார்ச்சில் ரிலீஸ் ஆகும் இந்த படம். இட்லி கடை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. தனுஷ் டைரக்ஷன் பண்ணுறாரு. தனுஷ், நித்யா மேனன், ராஜ்கிரண் நடிக்கிறாங்க. ஜிவி பிரகாஷ் இந்த படத்தை மியூசிக் பண்ணுறாரு. ஏப்ரல் 10 இந்த படம் வேர்ல்டு வைடா தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். படைத்தலைவன் படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. இளையராஜா மியூசிக் பண்ணுறாரு. சண்முக பாண்டியன் நடிக்கிறாரு இந்த படத்தில். காதல் என்பது பொது உடைமை படத்துக்கான சென்சார் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 14 இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகும். நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேறு மாதிரி ட்ரிப் OTTயில் இந்த வெப் சீரிஸ் பொங்கல் 2025 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ராம ராகவம் பிப்ரவரி 14 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. சமுத்திரகனி நடிக்கிறாரு இந்த படத்தில். வணங்கான் மேக்கிங் வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த மேக்கிங் வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அருண் விஜய் இந்த படத்தில் டிஃப்ரெண்ட் ரோலில் நடிச்சிருக்காரு. 2K லவ் ஸ்டோரி ஜனவரி 10 ரிலீஸ் ஆக போகிறது தேட்டர்ஸில். சுசீந்திரன் டைரக்ஷன் பண்ணுறாங்க. டிமான் மியூசிக் பண்ணுறாரு இந்த படத்துக்கு. காதலிக்க நேரமில்லை பொங்கல் ஸ்பெஷலாக ஜனவரி 14 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிறதாக அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. குடும்பஸ்தான்லேருந்து நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மணிகண்டன் நடிக்கிறாரு இந்த படத்தில். டிராகன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் நேமு ரைஸ் ஆஃப் டிராகன் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த சாங் ப்ரோமோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஃபுல் சாங் இன்று ஈவினிங் 6 ரிலீஸ் ஆகிறதாக நேற்று அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. கோலிவுட்டுடைய பெரிய நடிகர்கள் இந்த வருஷத்தில் 2 படங்கள் ரிலீஸ் ஆக போகிறது. கமல்ஹாசனுடைய தகுலை படம், இந்தியன் 3 படம், அஜித் குமாருடைய விடாமுயற்சி படம், குட் பேட் அக்லி படம், சூர்யாவுடைய ரெட்ரோ, சூர்யா 45, தனுஷுடைய இட்லி கடை குபேரா, ஜெயம் ரவியுடைய ஜீனி மற்றும்
காதலிக்க நேரமில்லை, மகத்தோடைய காதலே காதலே நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தேசிங்க பெரியசாமி டைரக்ஷனில் சிம்பு நடிக்க போறாரு. அது STR 48 அப்படின்னு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அஜித் குமாருடன் பேச்சுவார்த்தை நடக்கிறதா, பெரிய பட்ஜெட், அதனால சிம்பு வச்சு இயக்க முடியுமா, அதனால அஜித் குமாருடன் பேச்சுவார்த்தை நடக்கிறது. இது ஒரு பாகுபலி படம் போல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அஜித் குமார் வச்சு டைரக்ஷன் பண்ண போறாங்க, அதற்கான பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அஜித் குமார் நடிக்க தேசிங்க பெரியசாமி டைரக்ஷன் பண்ண அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மணிகண்டனுடைய நெக்ஸ்ட் படத்துக்கான டைட்டில் மக்கள் தலைவன். அந்த படத்தை பாரஞ்சித்துடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் குமார் அப்படின்னு ஒருத்தர் இந்த படத்தை டைரக்ஷன் பண்றாரு. ஷூட்டிங்கு ஃபைனல் ஸ்டேஜஸ்ல இருக்கான். நியூஸ் வந்திருக்கு. சசிகுமாரோடைய ஃப்ரீடம் படம் பொங்கல் 2025ல ரிலீஸ் ஆக போகிறது. இண்டஸ்ட்ரி டிராமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் எக்ஸ்ட்ரீம்ல இருந்து நியூ இயர் ஸ்பெஷலாக போஸ்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் நாளை தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகிறது. சிவாவுடைய சும்மா படம் ரொம்ப நாளாக பெண்டிங்ல இருக்கு, ரிலீஸ் ஆகாது. பொங்கல் ஸ்பெஷலாக ஜனவரி 10 ரிலீஸ் ஆக போகிறது இந்த படம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படம் சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆகுமா அந்த வாட்டியாவது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் ரிலீஸ் ஆக வாய்ப்பு ரொம்ப கம்மி. வெயிட் பண்ணி பார்ப்போம்.